வணக்கம் பிரதர். விஜய் சேதுபதி. நான் யாரை பார்த்து புறம்பட்டது இல்லை பிரதர். பக்கத்தில் இல்லை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுலாம் தேவையில்லாது. எனக்கு பசிக்குதான் சாப்பிட்றேன் நான். இல்லை ப்ரெஷர் எனக்கு பணத்தில் இல்லை, எனக்கு சுற்றி இருக்க ஆளுங்கிட்ட இருந்துருக்கு. நேரம் கிடைக்கும்போது படம் பார்க்குறோம், 10 நிமிஷமாவது படம் பார்க்குறோன்னு வச்சுருந்தேன். இது வரைக்கும் அந்த 10 நிமிஷத்தை பண்ணவே இல்லை நான். ஈகோ தேவை, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. பதில் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவன் தகுதியானவனை யோசிச்சு பார்த்தா அவனுக்கு தகுதி இல்லைன்னா பதில் கொடுக்க மாட்டேன். ரொம்ப நாள் கேள்வி வந்துட்டு இருந்தது, எனக்கு என்ன தான் வரும்னு கேட்டால் எனக்கு எதுவுமே வராது. டிஆர் சார்லாம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கார். நான் அந்த வயசில் செயல்படுவேன் நானேன்னு சந்தேகமாக இருக்குது. அக்கா சொல்லிட்டார் அதை. ஐயோ அன்றைக்கெலாம் இல்லை செம்மடி இருக்குன்னு நினச்சா எங்கள் அப்பா கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாப்புல. இல்லாட்டி நான் வயசான காலத்தில் உட்காந்துருப்பேன் தனியாக. அப்போ யோசிச்சு கூட எனக்கு சீன் இருக்காது. தப்பு பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ணால் தான் நாங்கள் மனுஷனே. என்னங்க ரெடி சார்? சகோதரா போகலாம் சகோதரா, நம்ம ரெடி போகலாம் சார். மற்ற படங்கள்லாம் விட்டுட்டு ப்ரியாரிட்டியில் வந்து இந்த கதையை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. என்ன பிடிச்சிது கதையில்? முதல்ல அது ஒரு கணக்கு தான் வச்சுக்கோங்க. படம் ரொம்ப கதை பிடிச்சி போச்சு. என்ன பிடிச்சுன்னா கதை பிடிச்சி போச்சு. கேவி சார் பிடிச்சி போச்சு. டிஆர்எஸ் வரான்றாங்க, அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏஜிஎஸ் நிறுவனத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் சேர்ந்து வந்தால் சுயநலத்தோட வெளிப்பாடு தான் அது, வேறு எதுவுமே இல்லை. டிஆர் சார்கிட்ட நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஜென்ரலாக சில ஆள் வந்து வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஒரு கிட்ட வரும்போது கொஞ்சம் இமேஜ் மாற ஆரம்பிக்கும். ஒரு பெயிண்டிங்கை கிட்ட பார்க்கும்போது பிடிக்காமல் போகிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குல்ல. முடிச்சிருக்கு நீங்கள் யாரும் நம்ம. ஸோ அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் இருந்தது. தூரத்தை பார்க்கும்போது நல்ல கேள்வி அது. தூரத்தில் பார்க்கும்போது கோபுரமாக தெரிஞ்சவங்க கிட்டத்தில் வந்தாலும் கோபுரமாக இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குங்க இல்லையா? டிஆர்எஸ் வந்து கோபுரத்தோட பிரம்மாண்டமாக இருந்தார் எனக்கு. நம்ம தூரத்தில் பார்த்த விட கிட்டத்தில் பார்க்கும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார், ரொம்ப நாலேஜபிள். அவரோட அறிவு ரொம்ப ரசித்தேன். தமிழோட சிறப்பே வந்து அதை பேசி கேட்குறது தான். அது இந்த மொழியோட மிகப்பெரிய சிறப்பு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு நிறையா மொழிலாம் ஒன்றும் பெரிய தெரியாது எனக்கு. ஆனால் நம்ம மொழி அந்த பட்டிமன்றம் நடத்தும்போது உட்காந்து பார்ப்போம். அது முக்கியமானதே அந்த மொழியில் இருக்கிற அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதை பேசுகிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். டிஆர் சார் பேசினாலும் இன்னும் அழகாக இருக்கும். அதை பேசி கேட்டே இருக்கலாம், அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஜென்ரலாக அப்புறம் படத்தில் இம்ப்ரைசேஷன் பண்ணுறது நிறையா இருக்குது. நான் உட்காந்து பேசினா அது ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ. அந்த அனுபவமே ஸ்பெஷல் இன்டர்வியூ. அது திரும்பி எனக்கா ஒரு நாள் அந்த அனுபவம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். விக்ராந்த் நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். யார்? விக்ராந்த் சொல்லிட்டார் அதை. நாங்கள் படத்துக்கு ஒரு ஹீரோயிக் மெட்டீரியல் தேவைப்படுது இன்னொருத்தர். அது ஹீரோ தான் சொல்லணும். கேவி சார் சொல்லியிருந்தார். நாங்கள் இன்னொருத்தரையும் தேடணும். அவர் இன்னொரு படத்தில் பிஸியாக இருந்தார். வந்தது தான் பெரிய மனுஷன், சஜஸ்ட் பண்ணவன் பெரியவன் இல்லை. ஹீரோ பண்ணது வந்தார்ல, அவர் தான் பெரிய மனுஷன். ஸோ அவருக்கு தான் நன்றி. ஜென்ரலாக எல்லாரும் கூடவே வந்து சுமூகமாக போயிட்டுருங்க. கொஞ்சம் நல்ல ஆட்டிடியூடாக இருக்குது. ஜென்ரலாக அது பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட கேரியர் க்ரோத்தும் பர்சனலாக உங்களோட ஃபேன் கிளப்பும் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து பொறாமப்படுற ஆள் யாராக இருக்காங்க? நான் யாரை பார்த்து பொறாமப்பட்டது இல்லை பிரதர். எனக்கு அது எனக்கு வேலை நிறையா இருக்குது பிரதர். அது வேறு வேலை இல்லை. அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இல்லை எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுலாம் தேவையில்லாது. எனக்கு பசிக்குதான் சாப்பிட்றேன் நான். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். அவன் இவ்வளோ சாப்பிட்றான்னா அவன் தெம்பு இருக்கு போல இருக்கு, அவன் சாப்பிட்றான். ஓகே ஃபைன், எனக்கு இவ்வளோ தான் முடியுதான், அவ்வளோ சாப்பிட்டுக்கிறேன் நான் சொல்கிறாங்க. அதை தாண்டிலாம் நான் அவசியம் இல்லாததுன்னு தோணுது. என் வாழ்க்கைக்குமே அவசியம் இல்லாதது. ஜென்ரலாக யூ லிவ் த மொமெண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஜென்ரலாகவே அது வந்து படிக்கிற புக்குனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். புஸ்தகம் படிக்க மாட்டேன் பிரதர். புஸ்தகம் படிக்க மாட்டேன். படிக்கணும். படிக்காமல் இருக்க தவறு. படிக்கணும், அதுதான் கரெக்டு. எல்லாத்துலேயும் என்னுடைய கோணமாக பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. அது அந்த அறிவு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். அது கொஞ்ச நாள் நல்லா இருக்குது. இல்லாட்டி ஏதாவது ஒன்று மேற்கோள் காட்டி பேச வேண்டியது இருக்குது. இது நான் எனக்கு தோன்றதை நான் பேசிகிட்ருக்கேன். இது கொஞ்ச நாள் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் லிட்ரேச்சர் படிக்கணும். படங்கள் நிறையா பார்க்கணும். படம் பார்க்குறதே குறைஞ்சி போச்சு எனக்கு. படங்கள் நிறையா பார்க்கணும். படங்கள் பார்க்குறதுக்கான காரணம் வந்து ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி இருக்க சிந்தனையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னவா நினச்சி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. எதனால் ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, என்ன நினச்சி அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவே படங்கள் நிறையா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். படங்கள் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு பக்கம் இருக்குது. இந்த படம் எடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒன்று இருக்குது. அந்த மையப்புள்ளி தெரிஞ்சுக்காக படம் பார்க்கணும். பட் ஆனால் அது குறைஞ்சிச்சு. வேலை நிமித்தம் காரணம் ஒன்று இருக்குது. அதுக்காக பெரிய செட்டப்லாம் ரெடி பண்ணேன். லேப்டாப் வாங்கணும், நிறைய பேர்ட்ட படங்கள் கலெக்ஷன்லாம் வாங்கினேன். 300-400 படம் வாங்கினேன், ஸ்பீக்கர் வாங்கினேன், எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நேரம் கிடைக்கும்போது படம் பார்க்குறோம், 10 நிமிஷமாவது படம் பார்க்குறோன்னு வச்சுருந்தேன். இது வரைக்கும் அந்த 10 நிமிஷத்தை பண்ணவே இல்லை நான். அதனால் அது எனக்கே பெரிய கில் தான். டெய்லியும் ஆள் வந்து லேப்டாப்பையும் அதே எடுத்து வந்து கேரவனில் வைப்பான்,
எத்தனை ரூமில் வைப்பான், இன்ன வரைக்கும் திறக்கவே இல்லை. அது எனக்காக ஒன்று நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹியூமர் உங்களுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்குது சார். நிறைய இடங்களில் வந்து கேஷுவல் ஹியூமராக இருக்குது, புகுத்தப்படாத ஹியூமராக இருக்குது. விக்ராந்த் கூட பேசும்போது சொன்னார், பிஸியாக இருக்கீங்களா, எப்படி டீல் பண்ண முடியுதுன்னு கேட்டேன். அவர் வந்து இதுவே நான் ஆசைப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னார். எப்போவாவது வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர் இருக்கா மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ படம் பார்க்க முடியலன்னு ஒரு சின்னோண்டு பெரிய விஷயம் இல்லை, ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற மாதிரி அதை ஃபீல் எதாவது இருக்கா? இல்லை, ப்ரெஷர் எனக்கு பணத்தில் இல்லை, எனக்கு சுற்றி இருக்க ஆளுங்கிட்ட இருந்துருக்கு. அது சகஜம்தான். அது நான் ஒன்றுமே இல்லாத போதும் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க, எதாவது ஆனாலும் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்போ வேறு ஏதாவது கம்பேர் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு எப்படி மதிக்காமல் இருக்குதுன்னு தெரியல. ட்ரை பண்ணுகிறேன், அது முடியல. அது ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலே இந்த சமுதாயம் ஏதாவது ஒன்று வச்சு அழுத்திட்டுருக்கோம். அது எல்லாருமே இருக்கும், குடும்பம், நண்பர்கள், இல்லை எல்லாருமே யாராவது. அது எல்லாமே வந்து நம்மளை பிடிக்காமல் இல்லை, நம்ம மேலே அதீத அன்பால் வர்றது. ஐயோ இது ஆயிடணும். நான் அன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணும்போது அப்போ அன்றைக்கி ஏன் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா, சேதுவோட வாழ்க்கை கெட்டு போய்டுமன்ற பயத்தில் ப்ரெஷர் கொடுத்தாங்க. சேது நான் நாளைக்கு ஹீரோ ஆகிட்டேன்னா ஐயோ அப்படின்லாம் கிடையாது. அவன் போயிட்டானா ஐயோ வாழ்க்கை தொலைச்சிடுவான்ற ஒரு ப்ரெஷர். இன்றைக்கி வேறு ஒரு ப்ரெஷர். இன்றைக்கி ஐயோ சேர்த்து வைக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நாளைக்கு இப்படி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த இவர் பார்த்தியா அப்படி ஆகிட்டா, அவர் பார்த்தா இப்படி ஆகிட்டார் அப்படின்னு ஏதாவது வரும். இது எல்லாமே அன்போட வெளிப்பாடு தான். அதனால் அதை எதிர்க்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. பட் அது கொஞ்ச நாள் பழகுது. இங்கே எல்லாமே பழகிறதுல எல்லாமே பழகுது. நம்ம முன்னாடி இங்கே நடக்கிற அரசியலில் நடக்கிறதோ இல்லை இப்போ நடந்துகிட்ருக்கதோ எல்லாமே நமக்கு பழகுது. அது ரொம்ப கஷ்டம், ஆனால் எல்லாத்தையும் பழகிட்டேன். ஜென்ரலாக நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைபிள் அசாமையாக இருக்கீங்க. ஜென்ரலாக வரவங்களையும் அழகாக அரவணைச்சு அது கேவி ஆனந்த் சார் சொன்னார், மற்ற ஹீரோஸ் வேணாம்னு சொன்ன கூட எடுத்து பண்ணார். ஒரு பிட்டு கூட ஈகோ வச்சுக்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணுறேன் அவ்வளோதான். டிஆர் சார் மாதிரி மனசை பற்றி பேசி விட்ருக்கீங்க கரெக்டாக. இது வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருக்காங்களே, வெளியிலலாம் விட்ருக்கு, வீட்டில் வந்து வேணாம் அப்படி சொல்கிறாங்களே. வீட்டில் இருக்கவங்க, உங்களோட வீட்டில் இருக்கவங்க என்ன சார் சொல்லுவாங்க, பரவாயில்ல பேசுகிறாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. மனசு விட்டுலாம் பேசுகிறாரு. இல்லை, அவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன், அவங்களுக்கு தெரியும். அதனால் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு வேறு வேலை இருக்குது. ஆனால் ஷேர் பண்ணிப்பாங்க, சொல்லுவாங்க, அது சம்மந்தமாக கேள்வி கேட்பாங்க. இதனால் பிரச்சனை வராதா அப்படின்லாம் சில சமயம் கேள்வி கேட்பாங்க. அவ்வளோ ஃபோர்காஸ்டிங்காக நான் ஆள் இல்லைன்னு அவளுக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், என் அண்ணன் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். சில சமயம் கேட்பாங்க, தெரிலடா நடந்தால் தான் தெரியும், பெண்ணா அப்படி ஒன்றும் முடியாது அப்படின்னு தான் இருக்கும். ஈகோவை பற்றி ஒன்று சொன்னீங்க. ஈகோ எதுக்குன்னே தெரியல. அது சில சமயம் ஈகோ தான் உங்களை காப்பாற்றும், ஈகோ தான் சிந்திக்க வைக்கும், ஈகோ தான் அழிக்கும். அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அது இருக்குது. எனக்கு ஈகோ ஏதாவது ஒன்று எனக்கு ஈகோ ரைஸ் ஆச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டா நான் நல்லது, நான் சேஃப் ஆகிட்டேன்னு அர்த்தம். நான் ரியலைஸ் பண்ணேன்னா அந்த ஈகோ என்னை கொன்றும். யாராவது ஒன்று டீஸ் பண்ணாங்கன்னா ஈகோ தான் புத்தி யோசிச்சு வச்சு கவுண்டர் கொடுக்க வைக்கும். ஈகோ தேவை, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான டூல்னு நான் நம்புகிறேன். அதுதான் உங்களுக்கு ரோஷம் வர வைக்கும். 2 வார்த்தை பேசினோடனே உங்களுக்கு ரோஷம் வருதில்ல, அது ஈகோ தான். அது ரோஷம்னே நான் திரும்பி ஏதாவது கொடுக்குன்னு தோணுங்க. அப்போ புத்தி குறைக்கணும். நான் பதில் கொடுக்க வேண்டியது பதில் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவன் தகுதியானவனு யோசிச்சு பார்த்தா அவனுக்கு தகுதி இல்லைன்னா பதில் கொடுக்க மாட்டேன். நான் பேசாமல் போயிடுவேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் என் முன்னாடி யாராவது ஈகோ காட்டினாங்கன்னா நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது வேணாமான்னு யோசிப்பேன். நான் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னா ஐயோ மன்னிச்சுக்கோங்க தெரியாமன்ட்டு போய்ட்டேன். நான் இல்லை எனக்கு தேவைப்பட்டதுன்னா பதில் சொல்லுவேன். இவ்வளோ தான், அந்த இடத்துல தேவைப்படுது. ஆனால் எனக்கே ஒரு நாள் அது உங்களுக்கு நோண்டும். அதுவும் நீங்கள் இந்த ஃபார்மில் இருக்கிற இடத்துல ஈகோ கண்டிப்பாக இருக்கும். அது தேவையா தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிற கட்டத்தை நம்ம தான் வச்சுக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் சினிமாவில் அப்படி சீனில் இருக்கும்போது யாராவது அப்படி பண்ணாங்கன்னா சீனை கெடுத்துடக்கூடாதுன்னு பயப்படுவேன் நான். ஐயோ அவங்கள நான். ஆனால் இந்த படத்தில் அமைஞ்சதுன்னா எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். அது எல்லாருமே ஷேர் பண்ணுறது. கிருஷ்ணாவாக இருக்கட்டும், விக்ராந்தாக இருக்கட்டும். விக்ராந்த் ஒரு ஹீரோ பண்ண மனுஷன் ஈகோ பார்க்காம வந்தார். டிஆர் சார் எவ்வளோ படங்கள் பண்ணால் அவர் ஒன்று வந்தார். பாண்டியன் சார் டைரக்டர். டிஆர் சார்லாம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கார். நான் அந்த வயசில் செயல்படுவேனானேன்னு சந்தேகமாக இருக்குது எனக்குலாம். ஆனால் அவ்வளோ வேகம் இருக்குது, அவ்வளோ மெமரைஸ் பண்ணுறது. ஏன் சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், எங்கள் பாட்டு போட்டாங்க, எனக்கு மூமெண்ட்லாம் ஞாபகம் இல்லை. ஹாப்பி நியூ இயர். டிஎஸ் அசால்ட்டாக மூமெண்ட் பிடிச்சி ஆடுறாரு. அவருக்குள்ளே தங்குது. அது தன்னை மறந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்காரு. அவர் நிஜமாக மிகப்பெரிய லெஜெண்ட் அவர். ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது ஈகோக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது யாருக்குமே செட்டில். கேவி சார் எல்லாரையும் அழகாக ட்ரீட் பண்ணார். கேவி சார் கத்துவார், கோவப்படுவார், இன்னும் பயமுறுத்துனாங்க. இல்லவே இல்லை. எண்ட் ஆஃப் த டே அவர் அவ்வளோ வேலை பார்க்குறாரு. தான் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துப்பார், கூப்பிட்டு சொல்லி கொடுப்பார்.
கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க தான் கஷ்டம். அவருக்கு அந்த தன்னை சுற்றி இருக்கவங்க மேலே மிகப்பெரிய அக்கறை இருக்குது, படத்தின் மேலே பேரக்கறை இருக்குது. கேவி சாருக்கு வந்து படம் சூப்பராக வந்துடணும், அதுக்கு ஒரு பெரிய வேலை பார்க்குறாரு. நல்லாயிருக்கு. இல்லை பரவாயில்ல, எனக்கு அவர் இன்டர்வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கேட்குற விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லை, அது பரவாயில்ல, எனக்கு உங்கள் இன்டர்வியூ பிடிச்சிருக்கு. இன்னும் கேட்குறதா கேளுங்க. ஜென்ரலாக வந்து க்ரோத் வரும்போது நமக்கு கொஞ்சோண்டு ஒரு மமதை வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனக்கு ஜென்ரலாகவே வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொல்லிட்டாரா அப்படின்னு இருக்குது, உள்ள உடனே தட்டிடும், அதை வேண்டாம் புதியில் ஏற்றாதன்ட்டு. ரியாக்ட் பண்ணுறோமா ரெஸ்பாண்ட் பண்ணுறோமான்ற கணக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, பாசிட்டிவ்லேயும் இருக்குது இல்லையா சேர்த்து. அதான் பிரதர், எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் இல்லை பிரதர். அது நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்க, யார் உங்களை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த கையில் இல்லை. அது இல்லை. நீங்கள் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பிரதர். ஆனால் அந்த கையில் கிடையாது. ஆனால் நீங்கள் அது உங்களை தொட்டால் தான் மனுஷன். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அது உங்களை நோண்டும், சீண்டி பார்க்கும். ஈகோ வந்து சீண்டி பார்க்கும், நோண்டும், பேச வைக்கும், ஏதாவது ஒன்று பண்ணும். அது நடந்தால் தானே மனுஷன். தப்பு பண்ணால் தான் நாங்கள் மனுஷனே. என்னங்க தப்பு பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் நடக்கணும். இது இல்லாட்டி நான் வயசான காலத்தில் உட்காந்துருப்பேன் தனியாக. அப்போ யோசிச்சு கூட எனக்கு சீன் இருக்காது. என் லைஃப்பில் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணால் தான் அந்த சீன்லாம் மைண்டில் தங்கும், மனசில் தங்கும். நீங்கள் நான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், பிஸியாக இருந்த மனுஷன், முடியாமல் போய் தனியாக இருந்தார். உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. எனக்கு குழந்தைங்க அவங்க வாழ்க்கையை தேடி ஓடும்போது எனக்கு சொந்தமாக என் கூட இருக்குது என் நினைவுகள் மட்டும்தான். நினைவுகள் பெருசாக இருக்குது. நான் பார்த்து தவறுகளை நினச்சி நான் பயந்துதான். அந்த தவறுகளை எனக்கு காமெடியாக மாற கட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போய் அப்பாட்ட அடி வாங்கி பிட்டு வச்சு மாட்டி இதெல்லாம் ஒன்று இருந்தது. அன்றைக்கெலாம் இல்லை, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுல இல்லை. செம்மடி இருக்குன்னு நினச்சா எங்கள் அப்பா கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாப்புல. ஃப்ரீயாக இருப்பார் நினச்சா செம்மடி விழுவோம். இதெல்லாம் உள்டாவெலாம் நடக்கும். எல்லாம் நடந்திருக்கு, அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதை நினச்சி போகும்போது எங்கள் அப்பா நான் சிரிச்சுனேங்க. அன்றைக்கி எங்கள் அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டார். இருந்தபோது அன்றைக்கி ஒரு மொக்க இதெல்லாம் நீ நடிச்ச தெரியுமா அவனுங்க அப்படின்னு. டேய், அப்போ பிள்ளைய அடிச்சு வச்சு தானே பிள்ளை தப்பு பண்ணும்போது அப்படியே ஜாக்கிரதாக இருப்பான். அதான் உனக்கு என்ன தெரியும்ண்ணா. இப்படிலாம் இருந்து 2 பேரும் பேசியிருக்கோம் ஜாலியாக. தேவை குட் அண்ட் பேட் மெமரிஸ் தேவை. பிகாஸ் வி நீட் மெமரிஸ். ஞாபகங்கள் வேணும், நமக்கு சொந்தமாக வேணும். அப்போ அது என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம். உள்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து கஷ்டப்பட்டோன்னா மேலே வந்த பிறகு அதை வச்சு ஜாலியாக வச்சுருவோம். ஜாலியாக இருந்தோம்னா பிற்காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு ஜாலியாக இருந்தாண்டா போச்சுடா அப்படின்ற உள்ட்டாவாக இருக்குது இல்லையா. உங்களுக்கு அது மாதிரி ஜாலியாக இருந்த மேட்டர் தான் இருக்கா? மிஸ் பண்ணிட்டோம்டா சினிமாவுக்கு வந்து அது போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கா? இல்லவே இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ தான் நான் ஜாலியாக அது இப்போ தான் நானாகவே இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கேள்வி வந்துட்டு இருந்தது, எனக்கு என்ன தான் வரும்னு கேட்டால் எனக்கு எதுவுமே வராது. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஹீரோ அப்பா தானே. அப்பா பார்த்தா ஒன்று வந்திருப்போம். எங்கள் அப்பா சிவில் இன்ஜினியர். அவர் சின்ன வயசுலேருந்து சிவில் இன்ஜினியர் ஆகணுங்கிற அவர் ஆசை. அவர் ஆனார். எனக்கு என்னோடய குறிக்கோள் என்ன கேட்டால் எனக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் இருந்தது. இன்றைக்கி வந்து ஏதோ சினிமா நடிக்கிறேங்கிறது எனக்கே சர்ப்ரைஸ். அதனால் எனக்கு இதை சார்ந்த கேள்வி அதிகமாக இருக்கும். இதை நான் இப்போ தான் அனுபவிக்கிறேன். பரவாயில்லடா, நமக்கு இதெல்லாம் வருது பாரு அப்படிங்கிறது இப்போ தான் அனுபவிக்கிறேன். நல்ல பேரோடு அனுபவிக்கிறேன். அது எனக்கு நல்லா இருக்குது. நல்ல பேருன்னு சேர்ந்து நல்ல நடிகன்ற பேரை சொல்கிறேன். நான் நல்லவன் அப்படின்னு மாதிரி சொல்ல வரல. நல்ல நடிகன்ற பேரோடு அனுபவிக்கிறேன். அது நல்லா இருக்குது.